தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசக்தி வாய்ந்த பத்மாவதி யட்சினி மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அதனால் கவனமாக இதை ஸ்கிப் பண்ணாத கவனமாக கேளு. சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த அதிசக்தி வாய்ந்த பத்மாவதி யட்சினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யட்சினி தான் இந்த யட்சினி. இந்த யட்சினியை நீங்கள் வசியம் பண்ணிட்டீங்க, இந்த யட்சினி உங்களுக்கு வசியம் ஆயிடுச்சு அப்படின்னா, இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டன்றது இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை அப்படியே உங்ககிட்ட செஞ்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லைங்க, இது முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு யட்சினியும் கூட. சரிங்களா? இந்த 3 காலங்கள் சொல்லுவோம்ல, நிகழ்காலம், எதிர்காலம், நடக்கிறது, அந்த மாதிரி எல்லா முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு யட்சினி வகை தான் இது. யட்சினி வகையில் நிறைய யட்சினி இருக்குது. அது எல்லாத்தோடையும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கொண்ட யட்சினி. அதனால் நீங்கள் இந்த யட்சினியை வசியம் பண்ணிங்கன்னா, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இது எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போது பார்த்திங்கன்னா, இந்த யட்சினியை வசியம் பண்ணணும்னா, அதாவது இந்த பத்மாவதி யட்சினியை வசியம் பண்ணணும்னா, முதல்ல பொறுமை தேவை. சரிங்களா? அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து, ஏன்னா சோதனை நிறைய கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த யட்சினியை நீங்கள் வசியம் பண்ணணும். ஏன்னா எடுத்த உடனே வந்துடுறதுக்கு இவங்க சாதாரண இல்லை, எல்லாத்துக்குமே. அதாவது இந்த ஒரு யட்சினியை வசியம் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைக்கும் சொல்யூஷன் காண முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய கஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாத்துக்குமே இது தான். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த யட்சினியை வசியம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு யாக குண்டம் நீங்கள் சின்னதாக செஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? செஞ்சு வச்சிங்கன்னா, அதில் இந்த யாகத்தில் போடுவோம்ல நம்ம குச்சிங்க, யாக குச்சின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த குச்சிகள், இல்லை இந்த பூஜை சாமான் வைக்கிறோம்ல, அந்த அந்த கடைகளில் கிடைக்கும். சரிங்களா? அந்த குச்சி வாங்கிட்டு நீங்கள் அந்த யாகத்தில் போட்டு யாகம் வளர்க்கணும். சரிங்களா? யாகம் வளர்க்குறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நெய், பன்னீர், வெத்தலைப்பாக்கு, பழம், அவல், பொரிகடலை, அச்சு வெல்லம், இனிப்பு வகை, கார வகை, பழ வகைகள், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். வீடு ஃபுல்லாக கோமியம் தெளிக்கணும், பன்னீர் தெளிக்கணும், மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். சரிங்களா? இந்த யாகசாலை நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்து யாகம் வளர்க்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு முதல்ல ஒரு சின்ன படையல் வச்சு விநாயகரை வேண்டிக்கங்க. இந்த மாதிரி நான் இந்த பத்மாவதி யட்சினியை நான் மந்திரத்தை சித்தி பண்ண போகிறேன், அந்த யட்சினியை வசியம் பண்ண போகிறேன். எனக்கு நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் அந்த தேவி அந்த யட்சினி தேவி எனக்கு காட்சி கொடுக்கணும், சாந்த ஸ்வரூபினியாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விநாயகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருங்க. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். இது என்றைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில் தான் செய்யணும். தொடர்ந்து நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரே நாளில் செய்யக்கூடிய பூஜை தான் இது. அமாவாசை நாளில் காலையில் செய்யக்கூடாது. காலையில் பார்த்திங்கன்னா, அதிகாலையில் இந்த மந்திரங்களை முதல்ல ஒரு 108 வாட்டி படிங்க. சரிங்களா? இந்த மந்திரங்களை ஒரு 108 வாட்டி படிங்க. படித்து நல்லா முதல்ல மனப்பாடம் பண்ணிவிடுங்க. மனப்பாடம் பண்ணிவிட்டு இரவு 7 மணிக்கு மேலே தான் இந்த யாகத்தை நீங்கள் செய்யணும். அந்த ஒரே நாள் இரவு முழுக்க நீங்கள் செய்யணும். ஒரே நாள் தான் செய்ய போகிறீங்க. அடுத்த நாளோ இல்லை ஒரு மாதமோ இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒரே நாள் நீங்கள் செய்ய போகிறீங்க. ரொம்ப எளிமையான முறை தான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான். அதனால் பயப்படாமல் தைரியமாக செய்யுங்க. எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் அந்த யாக குண்டத்தை வளர்க்கும் போது இப்போ பார்த்திங்கன்னா, அந்த யாகத்தில் நெருப்பு கற்பூரம் வச்சு தீபாரத்தனை காமிச்சிட்டு அந்த கற்பூரத்தில் கொளுத்தி அந்த யாகத்தில் போட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா, மந்திரங்களை உச்சரிக்கணும். மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும்னா, உங்களுடைய இடது கையில் ருத்ராட்ச மாலை இருக்கணும். ருத்ராட்ச மாலையை வச்சு நீங்கள் உருவேற்றினே வரணும். 1008 உரு போடணும். 1008 உருக்கு மேலே நீங்கள் லட்சம் உரு போட்டாலும் சந்தோஷம்தான். ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா சில பேருக்கு 108லே அந்த அம்மா காட்சி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1008 கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா லட்சம் உரு போட்டு தான் ஆகணும். சரிங்களா?
அதனால் நீங்கள் உரு போடுறதுக்கு மட்டும் நீங்கள் பயப்படாதீங்க. மந்திரங்களை திரும்ப 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 சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான் இது. ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். ப்ராக்டிஸ் வந்து இருந்தால் நிச்சயம் நீங்கள் இந்த எச்சினியை வசியம் பண்ணலாம். சரிங்களா? ஒரே விஷயத்தில் எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்வு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இது ஒரே நாளில் நடக்குது. சரிங்களா? அதுவும் கரெக்டாக அமாவாசை அன்றைக்கி தான் செய்யணும். இரவு 7 மணிக்கு மேலே நீங்கள் இந்த யாகத்தை செய்யணும். சரிங்களா? மந்திரங்களை சொன்னபடி யாகத்தில் நெய் விடுங்க. நெய் விட்டு தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது திட்டமாக எரிஞ்சால் போதும். ரொம்ப போர் மாதிரி கொளுத்தணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? சும்மா திட்டமாக எரிஞ்சால் போதும். படையலுங்கெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஊதுபத்தி, கற்பூரம் இது மெயினாக இருக்கணும். சரிங்களா? இதுக்கு கற்பூரம் வந்து தீபாராதனை காமிச்சிட்டு தான் நீங்கள் அந்த யாகத்தில் அந்த சாமிக்கு தீபாராதனை காமிச்ச யாகத்தில் அதில் கொளுத்தி தான் அந்த யாக குண்டத்தில் போடணும். சரிங்களா? இது கவனமாக பார்த்துங்க. இன்னொன்று, வெறும் தரையில் உட்காந்து நீங்கள் பூஜை செய்யக்கூடாது. சரிங்களா? தர்பப்பாய் இல்லைன்னு கோணிப்பை, சாக்கு பைன்னு சொல்லுவோம்ல, அந்த கோணிப்பையில் வச்சு நம்ம பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து மந்திரங்களை எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாத நீங்கள் சொல்ல பாருங்கள். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சின்ன மிஸ்டேக் கூட, சின்ன பிழை கூட வரக்கூடாது. அதனால் மந்திரத்தை முதல்ல நிறைய வாட்டி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மந்திரங்கள் சொல்ல 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 உங்களுக்கு வந்து அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வேலை நடக்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொன்னபடி ருத்ராட்சத்தை உருட்டணும். அதுக்கப்புறம் நெய் வந்து விட்டு யாக குண்டலத்தை வளர்க்கணும். சரிங்களா? முடிஞ்சுதா? இந்த பூஜையை வந்து நீங்கள் சக்ஸஸாக செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தேவி வந்து, அதாவது அந்த யட்சினி தேவி வந்து உங்கள் கண் முன்னாடி தோன்றுவாங்க. நீங்கள் பூஜை செய்யும்போது இருட்டு அறையில் தான் செய்யணும். தனி அறையில் தான் செய்யணும். வீட்டுக்கு மாடியில் இல்லை ஒதுக்குப்புறமாக செய்யுங்க. வீட்டில் வச்சு செய்யாதீங்க. சரிங்களா? இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த பூஜை நாட்களில் சுத்தபத்தம் நிச்சயம் தேவை. அனுஷ்ட ஆச்சாரமே கடைபிடிச்சு தான் செய்யணும். எப்படி செய்யணும்னா, இப்போ ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா அது நம்ம வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருக்கும் ஜீரண சக்தி ஆகிறதுக்கு. அப்போது அந்த 3 நாளைக்கு முன்னாடி, இப்போ அமாவாசை அன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டு குளிச்சுட்டு காலையில் மாலையில் இருவேளையும் குளிச்சுட்டு இந்த யட்சினி மந்திரத்தை உருவேற்றுங்க, சித்தி பண்ணுங்கள். விநாயகர் மந்திரத்தை உருவேற்றுங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 3 நாளுக்கு அப்புறம் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா நிச்சயம் அந்த தேவி வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. காட்சி கொடுக்கும்போது நீங்கள் பயந்துடாதீங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா தான் அது நிச்சயம் வந்து உங்களுக்கு பயன்படும். நீங்கள் பயந்து விட்டுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பயன்படாமையே போயிடும். அதனால் வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த தேவியை பார்த்து, அதாவது இந்த யட்சினி தேவியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த யட்சினி வந்து உங்களை எதுவுமே செய்யாது. சைடு எஃபெக்ட் இருக்காது. எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டுமே இந்த யட்சினி வந்து படைக்கப்பட்டிருக்காங்க. அதனாலே நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் இந்த யட்சினி தேவி பார்த்துப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஆபத்து வர விட மாட்டாங்க. நாளைக்கு யார் வந்து உங்களை பார்க்க போகிறாங்க, நாளைக்கு நீ வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரியான ஆபத்துகள் சந்திக்க போகிறீங்க, இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இவங்க வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண போகிறாங்க, இவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் எதிரிங்க வந்து உங்களுக்கு செய்வனை செய்ய போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு இந்த வழி, இவங்கள போய் பாருங்கள் அப்படின்றத உங்கள் கூடவே இருந்து ஒரு வழி சொல்லும். சரிங்களா? உங்கள் கூடவே ஒரு சக்தி இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலிக்குமே நல்லது. அப்போ உங்கள் ஃபேமிலியே நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் இது வந்து யட்சினியை வசியம் பண்ணி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய கடைசி காலத்தில் உங்கள் மகனுங்களுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு இதை கொடுத்துட்டு போகலாம். சரிங்களா? அது உடனே அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த வேலைகளை செய்யும். சரிங்களா? இந்த யட்சினி நீங்கள் வசியம் பண்ணிட்டாலே போதுங்க. உங்களுக்கு எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை, திருமணம் வந்து நடக்காத இருக்கிறது, நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் இது உடனடியாக வசியம் பண்ணும். அதனால் வந்து இந்த யட்சினியை நீங்கள் வசியம் பண்ணுறது வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் கூடவே ஒரு சக்தி இருக்கிறது மிக மிக நல்லது. அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இந்த யட்சினியை வந்து வசியம் ஆயிடுச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா,
நேரடியாக வந்து தரிசனம் கொடுப்பாங்க. அப்படி நான் நேரடியாக வந்து தரிசனம் வாங்கலை, எனக்கு வந்து ஒரு ஒளி மாதிரி தெரியுது, எனக்கு இல்லை பாதம் மட்டும் தெரியுது அப்படின்னா அதுவும் அவசியம்தான். சரிங்களா? அதை பண்ணிவிடுங்க. முடிச்சுட்டு இந்த எச்சினியை தினமும் பூஜிக்கணுங்க நீங்கள். நம்ம ஏதோ ஒரு நாள் சொல்லிட்டோம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. காலையில் குளிச்சிட்டிங்களா, அதிகாலையில் எழுந்து உக்காந்து ஒரு 3 நாள் ஒரு 11 டைம் வந்து நீங்கள் தினமும் சொல்லணும். நீங்கள் தினமும் சொல்லிவிட்டு இந்த எச்சினியை வந்து 11 முறை சொல்லி கூப்பிட்டிங்கன்னா உடனடியாக அவங்க பேசுகிறது உங்கள் காதில் கேட்கும். உங்கள் வலது தோளில் உட்கார்ந்து அவங்க பேசுகிறது உங்கள் காதுக்கு கேட்கும். முதல் முறை பேசுகிறவங்க பயந்துருவாங்க. அதனால் பயப்படாதீங்க. முதல்ல ஃபஸ்ட் டைம் வந்து பேசும்போது எக்காரணத்தை கொண்டும் பயப்படாதீங்க. தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது. சரிங்களா? அது பேசுவாங்க. பேசிட்ட உடனே உங்களுக்கு அது கேட்க ஆரம்பிச்சதுன்னா தொடர்ந்து அந்த தேவியை வந்து 11 வாட்டி சொல்லி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க. மீண்டும் 11 வாட்டி சொல்லி, அம்மா நீங்கள் இன்றைக்கி வந்து என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க போய் நைட்டு தூங்கிடுவாங்க. மறுபடியும் திரும்பவும் அவங்க உங்களா கூடவே 11 வாட்டி மறுபடியும் காலையில் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா மீண்டும் அவங்க உங்களுக்கு வந்து பேசுவாங்க. முக்காலத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்குது. இப்போது ஒரு சாம்பிள் சொல்லணுன்னா, யாராச்சும் நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் உட்காந்து போயிருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறவர் யார் என்னன்னே தெரியல, அப்படியேப்பட்ட ஆள். சரிங்களா? நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்து அவங்கக்கிட்ட சும்மா ஒரு 2 வார்த்தை பேசுனீங்கன்னா போதும், அவங்கள பற்றி உங்களுக்கு முழு விவரத்தையும் இது சொல்லிடும். அவங்க யார் தெரியுமா? அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நோய் வரப்போகுது அப்படின்ற முழு விவரத்தையும் கம்ப்ளீட் ஜெராக்ஸாக மொத்தமே உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை வந்து வேணும்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பார்த்து பயன்படுத்திக்கங்க. இதை அரைகுறையாக பார்த்து பயன்படுத்தி அப்புறம் எனக்கு பூஜை பலிக்கலை, நான் செஞ்ச பூஜை வேலை செய்யலைன்னெல்லாம் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் முழுசாக பார்த்து நல்லபடியாக செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது தான் நம்ம இதுக்கு ஆசைப்பட்றோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுன்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் என்கிட்ட வரணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்லா இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.